வருகிற ஜூன் 22ஆம் தேதி விஜயோடைய பிறந்தநாள். ஜூன் 21 துப்பாக்கியும் போக்கிரி படமும் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. துப்பாக்கி அப்படின்னு சொன்னோடனே இந்த சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, துப்பாக்கி படத்தினுடைய கதையை ஏஆர் முருகதாஸ் ஒரு ஹீரோ கிட்ட போய் சொன்னார். அவரும் முக்கியமான ஹீரோ, பேர் சொல்ல வேணாம், ஏன்னா முருகதாஸுக்கு நெருக்கமான ஒரு நண்பர் தான் அந்த தகவலை சொன்னார். அந்த கதையை போய் அவர்கிட்ட சொன்னார். சொல்லி ஆரம்பித்தா ஒரு கதை சொல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்கள் கதை கேட்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சே கண்டுபிடிச்சலாம் நம்ம. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹீரோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பேப்பரை எடுத்து காது குடைய ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு. காது குடைய ஆரம்பித்தோடனே இது முருகதாஸுக்கு தெரிஞ்சு போச்சு. முருகதாஸ் அப்போ ஒன்றும் சாதாரண இயக்குனரும் கிடையாது. ஏறக்குறைய ஒரு இயக்குனரை அவமானப்படுத்துகிற மாதிரி தான். அப்படி சரி கட் பண்ணிட்டும் போக முடியாது. அந்த கதையை வெறுன்னு ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக சொல்லிவிட்டு முடிச்சிட்டோன்னே அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் சரி சார் நான் சொல்கிறேன் அப்படின்னா இவருக்கு பெருத்த அவமானம் ஆகி போச்சான் முருகதாஸ். அது என்ன இருந்தாலும் ஒரு படைப்பாளியை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கதை கேட்குறேன், 20 நிமிஷம் கதை கேட்குறேன், 10 நிமிஷம் கதை கேட்குறேன், இல்லைனா ஒரு லைன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஒரு கதை கேட்க வந்த ஒரு ஹீரோ, கதை சொல்ல வந்த ஒரு டைரக்டரை இப்படி காதை நோண்டி அவமானப்படுத்துகிற சம்பவம் உண்டு. அந்த கோபத்தில் தான் முருகதாஸ் அந்த கதையை அப்படியே ஹிந்தியில் கொண்டு போய் அக்ஷய்குமாருக்கு சொன்னார். ஏன்னா அக்ஷய்குமார் முருகதாஸ் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ சொன்னோடனே முதல் டக்குன்னு ஓகே சொல்லியாச்சு. அந்த நேரம் அக்ஷய்குமாருக்கு அடுத்தடுத்த படங்கள் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்க முருகதாஸ் அப்படின்னு ஓகேன்னு இவரும் சொல்லிட்டு வந்துட்டார். வந்த சீக்கிரத்தில் இமீடியட்டாக விஜய்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு, விஜயை பார்க்க போகிறாரு. ஏன்னா விஜய்க்கு முருகதாஸ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. அந்த நேரம் அக்ஷய்குமார்கிட்ட சொன்ன கதையை தான் விஜய்கிட்ட சொன்ன அவருக்கு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. சரி இமீடியட்டாக போயிட்டு நீங்கள் அப்பா கிட்டேயும் கதை சொல்லுங்கள். ஏன்னா அந்த நேரம் எஸ்எஸ்சி தான் விஜயோடைய கால் ஷீட்டு, சம்பள விவகாரம், கதை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். போயிட்டு கதை சொல்லுங்கன்னா அந்த சம்பவங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியும். போய் முருகதாஸ் போய் கதை சொன்னது, அப்புறம் அந்த கதையில் நிறைய கதை சொல்லும் பொழுது நிறைய சேஞ்சஸ்லாம் அவர் திரும்ப சொல்லிகிட்டு இருந்தது. அப்புறம் அதெல்லாம் தாண்டி படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட்னு சொல்லும்போது அவர் ஒரு பட்ஜெட் சொன்னோடனே எஸ்எஸ்சி இந்த பட்ஜெட்டில் நான் 4 படம் எடுப்பேன்னு சொன்னது. கடைசியாக தம்பி எவ்வளோ சம்பளம் கேட்குறீங்க அப்படின்போது முருகதாஸ் சொன்ன சம்பளத்தை கேட்டு கெக்கா புக்கான்னு சிரிச்சிருக்காரு எஸ்எஸ்சி. அதில் கொஞ்சம் பயங்கர கோபமாயிட்டார் முருகதாஸ். ஏன்னா வேல்யூ இருக்க வச்சு தானே அந்த சம்பளம் கேட்குறாங்க. விஜய்கிட்ட இதை கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னோடனே விஜய் டென்ஷன் ஆகி அவரே அந்த படத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க, அப்போ நீங்கள் விடுங்கன்னு சொல்லி அந்த படம் அதான் போக ஆரம்பிச்சது. துப்பாக்கி. ஆக்சுவலாக துப்பாக்கி முதல்ல வச்ச பேர் என்ன தெரியுங்களா, மாலை நேரத்து மழைத்துளி. என்னங்க இது துப்பாக்கின்ற பேர் எங்கே இருக்குது, மாலை நேரத்து மழைத்துளின்னு எங்கே இருக்குது, சம்மந்தமே இருக்குது, ஏதோ ஒரு கவிதை தொகுப்பு தலைப்பு வச்ச மாதிரி இருக்குது, இல்லைன்னா கௌதம் வாசுதேவனுடைய படத்தலைப்பு மாதிரியே இருக்குது அப்படின்னும் பொழுது இது உண்மை தான். இது முருகதாஸ் தான் போய் இந்த தலைப்பு சொல்லியிருக்காரு. விஜய்க்கு துளியோட இந்த தலைப்பு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னங்க இப்படி ஒரு கதையை சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு தலைப்பை சொல்கிறீங்களேன்னு அதுக்கப்புறம் பேசி ஒரு டிஸ்கஷன் பண்ணி அசிஸ்டன்ட்கிட்டலாம் கேட்டு ரைட் ஓகே துப்பாக்கி அப்படின்போது சூப்பராக இருக்குது, துப்பாக்கி கரெக்டாக இருக்குது, ஒரு மாஸ் படம், ஆக்ஷன் படம், ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த தலைப்புன்னு வரும்பொழுது இந்த படத்துக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்ததுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் போய் ஒரு வழக்கு ஒன்று தொடர்றாங்க. என்னென்னா, நாங்கள் கள்ள துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இப்போ துப்பாக்கின்னு ஒரு படம் வருது, நாங்கள் துப்பாக்கி முன்னாடி இந்த படத்தை ஆரம்பிச்சிட்டோம், இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எங்கள் கள்ள துப்பாக்கிக்கு பெரிய பாதிப்பாகும்னு சொல்லி அந்த கோர்ட்டில் அப்புறமா தடையெல்லாம் செஞ்சு அப்புறம் ஒரு வழியாக அந்த வழக்கெல்லாம் தாண்டி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. துப்பாக்கியோட வெற்றி என்னன்னு தெரியும். ஏன்னா விஜயோடைய சினிமா கேரியரில் முதல் 100 கோடி விங்கில் வந்த படம் நீங்கள் நம்ம லியோலாம் 1000 கோடின்னு பேசியிருந்தோம். முதல் 100 கோடி ரூபாய் படம் துப்பாக்கி. மலையாளத்தில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம் கிட்டத்தட்ட இப்போ நமக்கு ரீரிலீஸ் ஆகுது. கேரளாவில் ஒரு 3-4 தடவை அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பொழுது ஒவ்வொரு வாட்டியும் கொண்டாட்டமான படம். இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமானவர் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத். அதை ஏஆர் முருகதாஸ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, இந்த துப்பாக்கியில் ஒரு 12 பேர் 12 இடத்துல தீவிரவாதிகள் இந்த கன் ஷூட் பண்ணுவாங்க. அந்த கன் ஷூட் பண்ணுற அந்த காட்சியை மிக பிரமாதமாக காமிச்சிருப்பார் ஸ்ரீகர் பிரசாத். ஒரு அப்படியே கட்டமாக 12 ஃப்ரேமில் நிற்கும் இந்த காட்சி. அந்த காட்சிக்கு ஐடியா கொடுத்து வரும் ஸ்ரீகர் பிரசாத் இயல்பாக கதை சொல்கிறதுல அவ்வளோ ஒரு டேலண்டான வருது. அவரே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் ஒரு சீனோடைய பின்னணி என்ன தெரிஞ்சால் அந்த சீனோட ஃபிலிம் மேக்கிங் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
நீங்கள் நல்ல ஒரு டைரக்டராக மாறலாம், நல்ல கதை சொல்லியாக மாறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதே ஸ்ரீகர் பிரசாத் தான் வந்து முருகதாஸ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து என்னென்னா, ஒரு க்யூப் ஒன்று இருக்கும். அந்த க்யூப்பை வந்து விஜய் அதை வந்து இதை கையில் திருப்பிக்கிட்டே இருப்பார். அதை ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பார். முருகதாஸ் என்ன நினச்சாரோ அந்த க்யூப்பை திருப்புவார், போய் படுப்பார், மறுபடியும் யோசனை பண்ணுவார், மறுபடியும் எழுந்துப்பார். எல்லாத்தையும் சக்குன்னு கட் பை கட்டாக ஷார்ட் பை ஷார்ட்டாக பண்ணிவிடுங்க சார், ஏன்னா லென்த்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், ஏற்கனவே நிறைய அடி எடுத்தாச்சு அப்படின்போது, அப்போது ஸ்ரீகர் பிரசாத் நான் சொல்லிடுறேன், ஒரு ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கிறார் அப்படின்பொழுது அந்த யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும், இந்த சீனை கொஞ்சம் லென்த்தாக வைக்கணும், அப்போ தாங்க கரெக்டாக வரும், இதை கரெக்டாக பண்ணுங்க, நீங்கள் நான் சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகும் பண்ணுங்கன்போது முருகதாஸ் ஓகேன்ட்டார். அந்த காட்சியை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் வந்து இவ்வளோ தூரம் திங்க் பண்ணுறாரு, ஏன்னா விஜய் வந்து ஒரு தடவை அப்படி திங்க் பண்ணார்னா அடுத்து அதிரடி தான் அப்படின்ற காட்சிகள் இருந்த காலகட்டத்தில் இப்படி திங்க் பண்ணுறாரு, என்னவா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த காட்சி மேலே ஏற்பட்டது. அந்த காட்சிக்கு பலமாக அமைஞ்சதே அதுதான். இது எல்லாம் காரணம் வந்து ஸ்ரீகர் பிரசாத் தான். வந்து குறிப்பாக இந்த படத்தினுடைய வில்லன் வித்யுத் ஜமால் அவர் கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து பாலிவுட்டில் சொல்லியிருப்பார் வந்து, நான் இந்த படம் பண்ணிவிட்டு வில்லனாக பண்ணிவிட்டு இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டானு ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒன்று வச்சாங்க. அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டு நான் கிளம்புறப்போ விஜய் என்ன சொன்னார், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு வந்து. சரி, எனக்கு பெரிய ஆச்சரியமானது. பெரும்பாலும் பாலிவுட்டில் வந்து நிறைய எங்கேயுமே வந்து ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஹோட்டலில் இல்லைன்னா ஆஃபீஸில் இதில் தான் சந்திப்பாங்க. வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னோடனே அந்த வித்யுத் ஜமால் வீட்டுக்கு போனோடனே வழக்கம் போல் விஜயோடைய இந்த ஃபேவரட் அவரே தோசை சுட்டு கொண்டு வருவாங்களே, அதுமாதிரி தோசைலாம் சுட்டு கொண்டு வந்து பரிமாறி, இந்த படத்தோட வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் முக்கியமான காரணம் பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த கட்டி தழுவின விஷயங்கள்லாம் ஒரு பேட்டியாக சொல்லியிருப்பார். சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு படம் துப்பாக்கி அப்படின்ற ஒரு படம் ஒரு மாஸ் படம், விஜயோடைய சினிமா கரையில் மிக முக்கியமான படம். இப்போ கூட நிறைய முறை வந்து ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க, பார்த்து கொண்டாடி இருப்பாங்க. அந்த ரீரிலீஸ்ன்னு வரும்பொழுது, ஏன்னா கில்லி படத்தை எத்தனையோ முறை பார்த்தாச்சு, எத்தனையோ முறை டிவியில் போட்டு அழுத்து போச்சு. ஆனால் அந்த கில்லி வந்து பார்த்து கொண்டாடி வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அது மாதிரி தான் வந்து துப்பாக்கிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகும், அதுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். இப்போ வந்து அக்ஷய்குமார் இந்த படம் வந்து இங்கே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அக்ஷய்குமாருக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டார் வந்து, என்னடா அது ஒரு 1.5 வருஷம் இருக்குது சொன்னோம் அப்படின்ட்டு, சரி பிரதர் இந்த கதையை நீங்கள் வந்து மறுபடியும் நம்ம பண்ணலான்னு சொல்லி அதன் பிறகு அக்ஷய்குமார் நடிக்க முருகதாஸ் இயக்கத்தில் இந்தியில் வெளிவந்த படம் ஹாலிடே. இப்போ என்னென்னா, முதல்ல அந்த காதல் ஒன்றின் கதை கேட்டார் இல்லைங்களா, அவர் ஒரு கட்டத்தில் இந்த படத்தோட வெற்றி, இந்த கதையை வந்து நம்ம வேணும்னே கேட்காம விட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு முருகதாஸுக்கே ஃபோன் பண்ணி சாரி கேட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. என்னென்னா, சினிமாவில் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக எடை போட்டுற முடியாது அப்படின்றதுக்கு வந்து பல சம்பவங்களில் இது ஒன்று. முருகதாஸுடைய உருவத்தெல்லாம் பார்த்துட்டுலாம் ஆரம்பத்திலாம் நிறைய பேர்லாம் வந்து கேலி பண்ணியிருக்காங்களா, உருவ கேலி பண்ணியிருக்காங்க வந்து, அப்படிலாம் ஒருத்தர் வந்து முடிவு பண்ண முடியாது அப்படின்றதுக்கு வந்து துப்பாக்கி ஒரு உதாரணம். இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆடியோ லான்ச்சில் எஸ்ஏசி பேசின பேச்சு வந்து குறிப்பாக வந்து தன்னை வந்து முருகதாஸ் மீட் பண்ணது, அப்புறம் அவர் ஒரு பெரிய சம்பள தொகை சொன்னது, அப்புறம் இந்த பட்ஜெட் இது பண்ணது, இவர் உருவத்தை பார்த்து அவர் நம்பாதது, இது எல்லாம் வந்து பேச ஆரம்பித்தார். ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவருக்கே பெரிய நம்பிக்கை இல்லை. பேசும்போது விஜயும் முருகதாஸும் ஒருத்தர் அப்படி பார்த்துப்பாங்க. அந்த வீடியோ கூட இப்போ இருக்குது வந்து. அப்புறம் ஹிட்டான பிறகு இதை வச்சு ஏறக்குறைய விஜய்க்கும் எஸ்ஏசிக்குமான ஒரு முரண்பாடு, ஒரு கருத்து வேறுபாடு இந்த படத்தில் இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் விஜயை வந்து கதை கேட்க ஆரம்பித்தார், சம்பளம் பேச ஆரம்பித்தார். ஒரு எஸ்ஏசின்ற அந்த இடத்துல இருந்து அப்படி வெளியே வந்து நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் வந்து குறிப்பாக இப்போ கூட முருகதாஸ் பல இன்டர்வியூவில் சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் பார்ட் 2 அப்படின்னு ஒரு படம் எடுத்திங்கன்னா உங்கள் படத்தில் எந்த படமாக எடுப்பீங்க அப்படின்னா அது துப்பாக்கி மட்டும்தான் எடுக்க முடியும், இது எந்த படத்தையும் என்னால் பார்ட் 2ன்னு நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த ஒரு படம் ஜூன் 21 ரீரிலீஸாக வருது. விஜய் ரசிகர்கள் இதை எப்படி கொண்டாட போகிறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.